Hi buddies! ஒரு நாள் முழுக்க நான் வெளி மாவட்டத்தில் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ப்ரமோஷன் ஷூட் பண்ணுறதுக்காக வவுனியா போக வேண்டிய தேவை வந்துச்சு. காலங்காத்தால சாப்பிடலன்றதால வந்தோடனே ஏடிஎம் போயிட்டு கேஷ் எடுத்துட்டு அம்மாச்சியை நோக்கி பயணிச்சேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே அம்மாச்சி இருக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக போயிடுச்சு டிஃபனை முடிக்கிறதுக்கு. அம்மாச்சியோட உணவுகளையுமோ அதுக்கேற்ற மாதிரியான விலைகளையுமோ நாங்கள் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரமோஷன் ஷூட் எடுக்கிறதுக்கு பிக்மி ஆர்டர் பண்ணேன். அங்கே தான் ஒரு சிக்கல். நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் பிக்மி ஃபர்ஸ்ட் போட்டோம். அந்த பிக்மி அண்ணா எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு அண்ணாக்கு பிக்மி போடும்போது அவர் சொன்னாரு, கொஞ்சம் தள்ளி வந்துடுறீங்களான்னு கேட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இங்க நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்புறமா அந்த டிரைவர் அண்ணா தான் சொன்னாரு, ஸ்டாண்ட் ஆட்டோஸ் ஓடுறவங்க பஸ் ஸ்டாண்ட் ஓட்டங்களை எடுத்துப்பாங்க, அங்கால தள்ளி நின்று எடுக்கிறது எல்லாமே பிக்மிஸுக்கு எல்லாமே வரும், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. அப்படி நிறைய ஸ்டோரி சொன்னாரு. உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேர ப்ரமோஷன் ஷூட் எடுக்கிறதுக்கு போயிட்டேன். இந்த ஷூட் ஒரு 4 hours கிட்ட ஆச்சு. ஆல்ரெடி இந்த ப்ரமோஷன் ஷூட்டை நீங்க பார்த்திருப்பீங்க, பிகாஸ் நான் முதல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஷூட் முடிச்சுட்டு அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம்னு ஜூஸ் கடையில் போய் ஜூஸையும் ஆர்டர் பண்ணிட்டு, சரி வந்ததும் வந்துட்டோம், 3:30 தான் ட்ரெயின், ஸோ அது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணலான்னு ஷாப்பிங் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். 3 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. சரி வவுனியா டு ஜெஃப்னா தானே, ஓகேன்ட்டு நான் செகண்ட் கிளாஸ் புக் பண்ணேன். 2 நாள் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டிக்கெட்டையும் எடுத்துட்டு எங்களுடைய பயணம் ட்ரெயினில் யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்டது.